எஸ்வி சேகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்ன அந்த வார்த்தை அதிர்ச்சியா இருந்தது. நடிகை ஷோபனா ஓப்பன். கலைஞர் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் மீனாட்சி சுந்தரம் என்ற சீரியலில் நடிகர் எஸ்வி சேகருக்கு ஜோடியாக நடிகை ஷோபனா நடிக்கிறார். இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் எஸ்வி சேகர் தன்னிடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து சொன்ன பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். நடிகராகவும் அரசியல் பிரமுகராகவும் இருக்கும் எஸ்வி சேகர் சமூக வலைதள பக்கங்களில் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்கிறார். சோஷியல் மீடியாவில் அவர் சில வருடங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்கள் பற்றி போட்ட போஸ்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுபோல அரசியல் பிரமுகர்கள் பலரை பற்றியும் அவர் விமர்சித்து பேசுவதும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் சீரியல் நடிகை ஒருவரோடு திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அது கலைஞர் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் மீனாட்சி சுந்தரம் என்ற சீரியலின் ப்ரொமோஷன் புகைப்படங்கள் தான் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. அதில் 75 வயதான கேரக்டரில் எஸ்வி சேகர் நடிக்கும் போது அவருக்கு இளம் பெண்ணோடு திருமணம் நடப்பது போன்ற காட்சிகள் இருந்தது. இந்த கதை புதுமையாக இருந்தாலும் இது சமுதாயத்தில் சீர்கேட்டை உருவாக்கும் என்று சிலர் விமர்சித்து வருகிறார்கள். எந்த நிலையில் இந்த சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஷோபனா இது பற்றி பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். ஷோபனா ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான முத்தழகு சீரியலில் கதாநாயகியா நடித்தவர்தான். அந்த சீரியலுக்கு பிறகு இப்போது மீனாட்சி சுந்தரம் என்ற சீரியலிலும் விஜய் டிவியில் பூங்காற்று திரும்புமா என்ற சீரியலிலும் கதாநாயகியா நடிக்கிறார். 2 சீரியலுக்குமே ஒரே நாளில் தான் ப்ரோமோ வெளியானது. அதிலும் 2 சீரியலிலும் வித்தியாசமான கேரக்டரில் இவர் நடிக்க இருக்கிறார். இந்த நிலையில் எஸ்வி சேகர் பற்றி பேசுகையில், ஆரம்பத்தில் என்னிடம் மீனாட்சி சுந்தரம் சீரியலுக்கான கதையை சொல்லும்போது எனக்கு ஓகே என்று தோன்றியது. அப்போது என்னிடம் நீங்கள் ஆட்டோ ஓட்டும் பெண் என்று சொன்னார்கள். அதுவும் அடாவடியான கேரக்டரில் நடிக்க போறீங்க என்று சொன்னார்கள். அது எனக்கு பிடித்திருந்தது. அதற்கு பிறகு வயதான நபருடன் உங்களுக்கு கல்யாணம் என்றெல்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்தது. அப்போது இது கான்ட்ரோவர்சியாக மாறும் என்றும் தோன்றியது. கடைசியில் தான் உங்களுக்கு ஜோடி நடிகர் எஸ்வி சேகர் என்று சொன்னார்கள். எனக்கு எஸ்வி சேகர் என்றதும் டக் என்று நினைவிற்கு வரவில்லை. நீங்கள் போட்டோ காட்டுங்க, நான் யார் என்று பார்க்கிறேன் என்று அப்போது சொன்னேன். பிறகு போட்டோ காட்டியதும் இவரை நான் படத்தில் பார்த்திருக்கிறேனே என்று சொல்லி சில படங்களின் பெயரையும் சொன்னேன். ஆனாலும் எனக்கு அவருடன் நடிக்கிறேன் என்பது அதிர்ச்சியாக தான் இருந்தது. பிறகு வீட்டில் வந்து அம்மாவிடம் நான் எஸ்வி சேகருக்கு ஜோடியாக நடிக்க போறேன் என்று சொன்னேன். என்னுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. காரணம், என்னுடைய பாட்டிக்கு எஸ்வி சேகரை ரொம்ப பிடிக்குமா. பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ பாட்டி இல்ல, நீ எஸ்வி சேகருடன் நடிப்பதை பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க என்று சொன்னாங்க. அது எனக்கு ஓகே என்பது போல இருந்தது. பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சாரியிடம் பேசும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தைன்னு சொல்லும்போது அவர் அந்த படத்தில் என்ன சம்பவம் எல்லாம் நடந்ததோ அது எல்லாமே சொல்லிக்கொண்டே இருப்பாரு. அதுபோல ஒரு முறை அவர் பெரிய நடிகர் என்பதால் எனக்கு அவரிடம் இயல்பாக பேசுவதற்கு வராது. கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனா எஸ்வி சேகர் என்னிடம் நீங்க முத்தழகு சீரியலில் நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய சீரியலை எங்க வீட்டுல பார்ப்பாங்க, என்னுடைய மனைவிக்கு உங்க சீரியல் பிடிக்கும் என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவங்கெல்லாம் என்னுடைய சீரியலை பார்த்துருக்காங்களா என்று எனக்கு வியப்பாகவும் இருந்தது. இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் இப்போது போய்கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்கிறது என்று ஷோபனா பேசியிருக்கிறார். ஷோபனா முத்தழகு சீரியலில் நடித்ததை பார்த்திருக்கீங்களா? அவர் இப்போது மீனாட்சி சுந்தரம் சீரியலில் 75 வயதான நடிகர் எஸ்வி சேகருக்கு ஜோடியாக நடிக்கும் கேரக்டர் சரி என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல இது தவறான முன் உதாரணம் என்று நினைக்கிறீங்களா பாஸ்?